வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏபிசி மால்ட் பண்ண போகிறோங்க. பொதுவாக கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்து ஜூஸாக எடுத்துகிட்டு அதோட நாட்டு சர்க்கரையை சேர்த்து பாகு பதத்தில் காய்ச்சி தாங்க பண்ணுவாங்க. நாம் இந்த டைம் இதை பவுடராக பண்ணி நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோங்க. இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா சீவி வெயிலில் காய வச்சுட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா காய வச்சுட்டேங்க. இந்த அளவு நல்லா சத்தம் வருது பார்த்திங்களா, எவ்வளோ காய வச்சுருக்குன்னு தெரியும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் இதுக்கு நான் நிலக்கடலை சேர்த்துக்க போகிறேங்க. இந்த பாதாம், முந்திரி இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் நிலக்கடலையை போட்டு பச்சை நிலக்கடலை வறுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு இதை ஆற வச்சுருங்க. அதோட திராட்சை, முந்திரி, கொஞ்சோண்டு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி இதே மாதிரி ஓரளவு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி பவுடராக அரைக்கும்போது ஃப்ரூட்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் நாட்டு சர்க்கரை சேர்த்து பாகுபதத்தில் காய்ச்சணுங்க. ஆனால் நம்ம பவுடராக அரைக்கும்போது அந்த மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரூட்ஸ் காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அரைச்சி சலித்து அந்த மேலே திப்பியாக நிற்கும். அதையும் அந்த நட்ஸையும் சேர்த்து மறுபடியும் அரைச்சி இந்த மாதிரி சலித்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பவுடராக கிடைக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் நல்லா நைஸாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பவுடரையும் நல்லா போட்டு அரைச்சி சலித்து எடுத்துக்கோங்க. நம்ம சத்யா கலெக்ஷன் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க. நைட்டிஸ் பார்த்திங்கன்னா 350 கிடைக்குது. நீங்கள் ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டு கூட நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆற்றி காட்டுறேன். நல்லா ரோஸ் மில்க் மாதிரியே வருதுங்க. ஏன்னா நம்ம பீட்ரூட் கேரட் எல்லாம் பச்சையாகவே காய வச்சு அதை அப்படியே பவுடர் பண்ணதுனால நமக்கு இந்த கலரில் கிடைக்குதுங்க. இது கொடுத்தா எங்கள் குட்டீஸ் அமைதியாக குடிச்சிக்கிறாங்க. வீட்லேயே செய்கிற ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.